நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்கீங்களா? நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் வந்து பார்க்கணும், ஸோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணணும்னா அதை வந்து நான் எப்படி சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி குழப்பத்தோடு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாகவும் இருக்கலாம், 5 இயர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை 20 இயர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு வந்து அதிகமாகும். ஸோ நம்ம வந்து போட்ட 1 இயர் 2 இயர்ஸில் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் எதுவும் கிடைக்காது. இதே நீங்கள் 5 to 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்லாம் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டபுளாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணி அதில் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெய்லி மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து மந்த் ஸ்டார்ட்லேயோ இல்லை மந்த் எண்ட்லேயோ நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட் அதில் போட்டுட்டு ஸோ நமக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதம் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி மந்த்லி நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லாங் டேர்ம் ஆகும்போது அதோட மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டோட ரகசியம். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதுக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் கூட நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எப்படி ஓப்பன் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி ஆப்பில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க்கையும் கூட நான் கீழே கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஃபண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த நிஃப்டி 50ல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸில் வந்து நம்ம போடுற அமௌண்ட்டை வந்து டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி, கோட்டக்கு, நிப்பான், இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 50, கோட்டக் நிஃப்டி 50 இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. அடுத்ததை பார்த்தீங்கன்னா சரி ஓகே நிஃப்டி 50 சூஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி 50ல் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து டைரெக்டாக ரெகுலரானு பார்க்கணும். டைரக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு இன்டர்மீடியேட்டரும் இல்லாமல் நம்ம டைரெக்டாக நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட்டை வந்து நிறையா கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம வந்து எப்போதுமே டைரக்ட் ஃபண்டை தான் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபண்டை சூஸ் பண்ணால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் எப்போதுமே நம்ம வந்து ரெகுலர் ஃபண்டை சூஸ் பண்ணக்கூடாது, டைரக்ட் ஃபண்டை தான் சூஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.2% தான் இருக்கணும். சரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபண்டை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதெல்லாமே பண்ணுறாங்க இல்லையா, அதுக்குன்னு அவங்க ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கமிஷன் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸிட் லோடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே போனீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு. இதே வந்து அந்த 3 டேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த எக்ஸிட் லோடு எதுவும் எடுக்க மாட்டாங்க. சரி நம்ம வந்து டைரக்டும் சூஸ் பண்ணிட்டோம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் பார்த்துட்டோம், எக்ஸிட் லோடும் பார்த்துட்டோம். சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ட் பிளான்லேயே மேலே க்ரோத்துன்னு இருக்கான்னு பார்க்கணும். க்ரோத் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ற ஒரு டிவிடெண்டை அவங்களே இப்போ வந்து கம்பெனி வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் கொடுப்பாங்க. அந்த ப்ராஃபிட்டை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பவும் அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் க்ரோத். டைரக்ட் க்ரோத்துன்னு இருக்கான்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இது ரெண்டையும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் டபுள் ஆகும். ஸோ இந்த 5 விஷயங்களை பார்த்து நீங்கள் உங்களோட இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களும் உங்களோட ஃபியூச்சர் கோலை செட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி தெரியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.